வணக்கம் நண்பர்களே. முழங்கால் சில்லி எலும்பு பெட்டல்லா என்று சொல்லக்கூடிய முழங்கால் மூட்டினுடைய மேல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த சிறிய எலும்பு உங்களுக்கு அடிக்கடி விலகுகிறதா? இந்த சிரட்டை எலும்பானது நம்ம ஓடும் போதோ இல்லை படி விட்டு வேகமாக இறங்கும் போதோ ஜம்ப் பண்ணி லேண்ட் பண்ணும் போதோ சில பேருக்கு விலகும். அது போன்ற பிரச்சனை உங்களுக்கு இருந்தால் நீங்கள் உங்களுக்கான காணொலி இது. என் பெயர் கார்த்திக் செல்வராஜ். நான் KS ஆர்த்தோ கேர் மருத்துவமனையில் எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை நிபுணராக பணிபுரிகிறேன். முழங்கால் மூட்டில் முன்புறத்தில் இருக்கக்கூடிய சில்லி எலும்பு, அது ஒரு முக்கியமான எலும்பு. அந்த எலும்பினுடைய வேலை என்ன அப்படின்னா, நம்ம காலை மடக்கி நீட்டும் போது தொடை எலும்பு கூட அது கான்டாக்ட் ஏற்படுத்தும். நம்ம தொடையினுடைய தசையை இன்னும் எஃபிஷியண்ட்டாக, இன்னும் ரொம்ப சிறப்பாக வேலை செய்ய அது உதவும். அது இந்த எலும்பு ஒரு வித்தியாசமான எலும்பு. என்ன காரணம் அப்படின்னா, அந்த எலும்பு சுற்றியும் தசைகளால் சூழப்பட்டது, தசைகள்லேயே இருந்து உருவானது. இது செசமாய்ட் போன் என்ற வகையைச் சேர்ந்த எலும்பு. இந்த எலும்பு தொடையினுடைய தசை, குவாட்ரிசெப்ஸ் என்று சொல்லக்கூடிய நம்ம உடம்புலேயே இருக்கக்கூடிய மிகப்பெரிய தசை. இந்த தசையிலேயே அது உருவாகி அந்த தசையிலேயே ஒட்டி இருக்குது. அந்த தசையை எஃபிஷியண்ட்டாக வேலை செய்ய வைக்கிறது தான் இந்த எலும்பினுடைய வேலை. இந்த எலும்பு மூட்டினுடைய நடுப்பகுதியில் தொடை எலும்பு மேலே உட்காந்துருக்கும். அதற்கு வி வடிவில் ஒரு வேலி மாதிரியான இடத்துல அது உட்காரத்துக்குன்னு ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துல இருந்து அது கிளைட் ஆகும். காலை மடக்கி நீட்டும் போது நகரும். இப்போ நம்ம ஓடுறோம், ஜம்ப் பண்ணுறோம், நம்ம நல்ல வெயிட்டை தூக்கி நடக்கிறோம் அப்படின்னா இந்த தொடைகளுக்கு பலம் கொடுக்கக்கூடிய அந்த தொடை தசையை ஸ்டெபிலைஸ் பண்ணி அந்த தொடை தசையை ப்ராப்பராக வேலை செய்ய வைக்க வேண்டிய வேலை தான் இந்த எலும்புக்கு இருக்குது. இந்த எலும்பு ரெண்டு சைட்லேயும் ரெண்டு லிகமெண்ட்ஸ்னால அது கட்டப்பட்டு இருக்கு. அதை ரெண்டு சைடும் தசை நார்கள் பூட்டி அந்த எலும்பை நடுவில் நிறுத்துது. அதில் மூட்டினுடைய உள்புறம், மீடியல் சைடுன்னு சொல்லக்கூடிய உள்புறத்தில் ஒட்டி இருக்கிற தசைநாருக்கு MPFL என்று பெயர். அதாவது மீடியல் பெட்டலோஃபெமரல் லிகமெண்ட். இந்த மீடியல் பெட்டலோஃபெமரல் லிகமெண்ட் சில பேருக்கு ஓடும்போதோ இல்லை கீழே விழுகும்போதோ இல்லை வண்டியில் அடிபட்டு கீழே விழுகும்போதோ சிறு வயசுலேயே 12 அல்லது 14 அல்லது 15 வயசுலேயே கீழே விழுகின்ற சமயத்தில் இந்த MPFL தசைநார் கிழிந்து விடலாம். இது கிழிஞ்சுது அப்படின்னா, இந்த தசைநார் கிழிஞ்சுது அப்படின்னா இந்த சில்லி எலும்பு அந்த நான் சொன்னது போன்ற தொடை எலும்புடைய அந்த V பகுதியில் நிற்காம விலகி வெளியே வந்துடும். இப்போ மூட்டு விலகுதல் என்ற ஒரு பிரச்சனை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த சில்லி எலும்பு பகுதி விலகி வெளியே வந்தது அப்படின்னா உடனடியாக மிகுந்த வலியும் வீக்கமும் ஏற்படும். மூட்டுக்குள்ள ரத்தம் கட்டிடும். மூட்டுக்குள்ள ரத்தம் கட்டி நீரெல்லாம் கோர்த்து அதிகப்படியான வலி ஏற்பட்டு அவங்களால நடக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். இது சில தடவைகளில் அந்த சிரட்டை எலும்பு தன்னை போல மூட்டுக்குள்ளே வந்துடும், பொசிஷனுக்கு வந்துடும். சில பேருக்கு அந்த மாதிரி மூட்டுக்குள்ளே வராது. அவங்க ஆஸ்பத்திரி போய் அந்த மருத்துவர் அந்த மூட்டை மறுபடியும் எடுத்து போட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரலாம். ஒரு முறை இது போல ஏற்பட்டுருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 50-60% பேருக்கு இது திரும்ப திரும்ப ஏற்படும். 1 மாதம் அல்லது 2 மாத இடைவெளியில் அவங்க படி விட்டு இறங்கும் போதோ கீழே விழுகும் போதோ இல்லை ஓடும் போதோ இந்த சிரட்டை எலும்பு சும்மா நின்று திரும்பும் போது கூட இந்த சிரட்டை எலும்பு விலகலாம். இதுக்கு ரெக்கரண்ட் பெட்டலார் டிஸ்லொகேஷன் என்று சொல்லுவோம். பெட்டலார் டிஸ்லொகேஷன். இந்த பெட்டலா என்னக்கூடிய இந்த சிரட்டை எலும்பு, சில்லி எலும்பு அடிக்கடி நகர்ந்து போகக்கூடிய ஒரு தன்மை. இது இருந்தால் எப்பவுமே அவங்களுக்கு அசைகிறதுக்கு, ஒரு பக்கம் போகிறதுக்கு இல்லை ஓடுறதுக்கு, விளையாடுறதுக்கெல்லாம் ஒரு பயம் ஏற்பட்டுரும். இது விலகிருமோங்கிற பயத்தினாலே அந்த காலை பயன்படுத்த மாட்டாங்க. அந்த காலை பயன்படுத்தாதனாலேயே அந்த தசைகள்லாம் இன்னும் பலகீனமாயிடும். அப்போ தசைகள் பலகீனமாகும் போது இந்த எலும்பு விலகக்கூடிய சான்ஸ் ரொம்ப அதிகமாகிடும். ஸோ இது ஒரு விதமான ஒரு விஷய சைக்கிளாக மாதிரி அடிக்கடி அவங்களுக்கு விலகிறதும் பயம் ஏற்படுறதும் வலி ஏற்படுறதும் இந்த தொந்தரவு ஏற்பட்டுட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் அடிக்கடி இந்த மூட்டு விலகும் போது உள்ளே இருக்கிற குருத்தெலும்பு கார்டிலேஜ் டேமேஜ் ஆகும்போது தேய்மானம் வர ஆரம்பிச்சிடும். 12-14 வயதில் இந்த இன்ஜுரி ஏற்படுது அப்படின்னா 20-25-30 வயசில் இது கிட்டத்தட்ட 10 தடவை 12 தடவை நடந்திருக்குது அப்படின்னா அவங்களுக்கு மூட்டு தேய்மானம் வர ஆரம்பிச்சிடும். 60-70 வயதில் ஆக வேண்டிய மூட்டு தேய்மானம் 30 வயது அல்லது 40 வயதிலே தேய்மானமாகி நிரந்தர வலி ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம். அப்போ இந்த சில்லி எலும்பு விலகிறத அசால்ட்டாக நம்ம விட்டுற முடியாது. அதை கவனக்குறைவாக அதில் இருந்துட முடியாது. முதல் முறை சில்லி எலும்பு விலகுது அப்படின்னா மருத்துவர் அணுகி அவங்க அதுக்கு உண்டான சிகிச்சை முறையை கொடுப்பாங்க. முதல்ல அந்த உள்ள ரத்தம் இருந்தது அப்படின்னா மூட்டுக்குள்ள அந்த ரத்தத்தை நீடில் போட்டு எடுத்தோம்னா வலி உடனடியாக குறைஞ்சிடும். அந்த காலத்தில் இதுக்கு மாவு கட்டு போட்டு 6 வாரம் கால் அசைக்காமையெல்லாம் வச்சிருக்கக்கூடிய வைத்தியம் இருந்தது. இப்போ அந்த வைத்தியம் இல்லை. முதல் நாளே காலுக்கு பெல்ட் கொடுத்து முழங்கால் மூட்டை அசைக்கவும் தசைகளை பலப்படுத்துறதுக்கான பயிற்சி செய்யவும் நாம் சொல்லிக் கொடுப்போம். 1 மாதத்திற்கு கரெக்டாக எக்ஸசைஸ் செய்தால் முதல் முறை மூட்டு விலகல் ஏற்பட்டதுன்னா திரும்ப விலகாத மாதிரி இதை சரி பண்ண முடியும். சில பேருக்கு திரும்ப திரும்ப இந்த மூட்டு சில்லி எலும்பு விலகக்கூடிய தன்மை ஏற்படும். அவங்களுக்கு எக்ஸசைஸ் மட்டும் பத்தாது.
அவங்களுக்கு என்ன ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது, ஏன் இது ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். நான் முன்னமே சொன்னது போல MPFL லிகமெண்ட் வந்து கிழிஞ்சிருக்குதா, மீடியல் பெட்டலோஃபெமர் லிகமெண்ட் கிழிஞ்சிருக்குதா அப்படின்னு பார்ப்போம். அது ஒரு MRI ஸ்கேன் எடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் எக்ஸ்ரேல வந்து அவங்களுடைய போன் அலைன்மெண்ட், கால்னுடைய அலைன்மெண்ட் நேராக இருக்குதா இல்லை வளைஞ்சிருக்குதா, வெயிட் டிரான்ஸ்மிஷன் ஒரு பக்கமாக போகுதா அப்படிங்கிறதெல்லாம் அசஸ் பண்ணுவோம். இதையெல்லாம் வச்சு அவங்களுக்கு வந்து நுண்துளை அறுவை சிகிச்சை, சின்ன ஆர்த்ரோஸ்கோப்பி அறுவை சிகிச்சை மூலமாக அந்த லிகமெண்ட்டை ரிப்பேர் பண்ணி, அதில் அலைன்மெண்ட்டில் ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா அந்த அலைன்மெண்ட்டையும் கரெக்ட் பண்ணி இதுக்கு சிறிய ஒரு அறுவை சிகிச்சை செய்து அதை சரி செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும். சில பேருக்கு இந்த சில்லி எலும்பு விலகும் போது உள்ள குருத்தெலும்பும் ஒரு சிப்பாக உடஞ்சு தனியாக நிற்கும். அவர்களுக்கு உடனடியாகவே அறுவை சிகிச்சை செய்யணும். பட் இந்த மாதிரி சிப்பாக உடஞ்சு தனியாக நிற்காம லிகமெண்ட் டயர் மட்டும் இருக்கிறவங்களுக்கு முதல் கட்ட வைத்தியம் பயிற்சி தான். பயிற்சியில் குணமாகலைன்னா அப்புறம் நுண்துளை அறுவை சிகிச்சை செய்ய வேண்டியிருக்கும். முழங்கால் வலி இருக்குது, சில்லி எலும்பு விலகக்கூடிய தன்மை இருக்குதுன்னா அதை நீங்கள் கவனக்குறைவாக விட்டுறக்கூடாது. அதை வந்து நீங்கள் அசால்ட்டாக அதை ஹேண்டில் பண்ணக்கூடாது. உடனடியாக உங்கள் மருத்துவர் அணுகணும். இதை பற்றி மேலும் எதுவும் சந்தேகங்கள் இருந்தால் எங்களுக்கு எழுதுங்க. நன்றி.